திருச்செந்தூர் அலைக்கடல் ஓரத்தில் அருளாட்சி செய்யும் ஜெயந்திநாதரை தரிசிக்கும் ஆனந்தமே தனிதான். அதிலும் தேவர்களுக்கே உகந்த இந்த மார்கழி மாதத்தில் செந்தூர் செல்வது என்பது வாழ்நாள் பாக்கியம். அப்படி ஒரு தெய்வீக பயணத்துக்கு நீங்கள் தயாராகி கொண்டிருந்தால் உங்களுக்காகவே ஒரு முக்கியமான தகவல் காத்திருக்கிறது. மார்கழி மாதத்திற்காக கோவில் நடை திறப்பு நேரங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. அந்த தெய்வீக நேரங்களை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள வாருங்கள். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் அலைகள் தாளாட்டும் ஒரே புண்ணிய தலம் நம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்தான். இந்த திருத்தலத்தில்தான் சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்தருளினார் ஜெயந்திநாதர். அத்தகைய பெருமைமிக்க கோவிலுக்கு மார்கழி போன்ற புனித மாதத்தில் சென்று தரிசிப்பது பல்லாயிரம் மடங்கு புண்ணியத்தை சேர்க்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. அந்த வகையில இந்த தெய்வீகமான மார்கழி மாதத்தில் பக்தர்கள் அதிகாலையிலேயே நீராடி இறைவனை மனமுருக வழிபட ஏதுவாக ஒவ்வொரு ஆண்டும் கோவில் நிர்வாகம் நடை திறப்பு நேரத்தை மாற்றி அமைப்பது வழக்கம். அதன்படியே இந்த 2025ஆம் ஆண்டு மார்கழி மாதத்திற்கும் புதிய நேர அட்டவணை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. அந்த மாற்றங்கள் என்னென்ன, எந்த பூஜை எப்போது நடைபெறும், விசேஷ நாட்களில் என்னென்ன கூடுதல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்று ஒவ்வொன்றாக பார்க்கலாம் வாருங்கள். மார்கழி மாதம் ஏன் இவ்வளவு மகத்துவமானது தெரியுமா? இது வெறும் ஒரு மாதம் அல்ல, தேவர்களின் பிரம்ம முகூர்த்த காலம். இந்த நேரத்தில் நாம் செய்யும் ஒரு நாள் வழிபாடு 1000 நாள் வழிபாட்டிற்கு ஈடானது என்று ஞானிகள் சொல்வார்கள். ஆண்டாள் நாச்சியார் தனது திருப்பாவையாலும் மாணிக்கவாசகர் தனது திருவெம்பாவையாலும் இறைவனை உருகி பாடியது இந்த புண்ணிய மாதத்தில்தான். இத்தகைய சிறப்புமிக்க மார்கழியின் அதிகாலை பொழுதில் ஓசோன் நிறைந்த தூய்மையான காற்றில் கோவிலுக்குச் சென்று சுவாமியை தரிசிப்பது நமது உடலுக்கும் உள்ளத்திற்கும் புத்துணர்ச்சி தரும் ஒரு தெய்வீக அனுபவம். திருச்செந்தூர் போன்ற மகா தலங்களுக்கு மார்கழி மாதத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். பிற மாநிலங்கள், ஏன் வெளிநாடுகளில் இருந்து கூட பக்தர்கள் அன்பின் பெருக்கால் பாத யாத்திரையாகவும் பல்வேறு வாகனங்களிலும் அலைக்கடல் என திருச்செந்தூரில் கூடுகிறார்கள். அப்படி வரும் பக்தர்கள் அனைவரும் அந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் எந்தவித சிரமமும் இன்றி முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில்தான் கோவில் நிர்வாகம் வழக்கமான 5 மணிக்கு பதிலாக அதிகாலை 3 மணிக்கே நடையை திறக்கிறார்கள். இந்த நேர மாற்றம் பக்தர்களின் வசதிக்காக செய்யப்படும் ஒரு மிக முக்கியமான ஏற்பாடாகும். வரவிருக்கும் மார்கழி மாதம் முழுவதும், அதாவது டிசம்பர் 16, 2025ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 14, 2026ஆம் தேதி வரை திருச்செந்தூர் கோவில் நடை அதிகாலை 3 மணிக்கே திறக்கப்பட்டு இரவு 8 மணிக்கு சாத்தப்படும். இந்த நேர மாற்றத்திற்கேற்ப தினசரி பூஜைகளின் நேரமும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. கோவில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அந்த விரிவான பூஜை அட்டவணையை இப்போது பார்க்கலாம். அதிகாலை 3 மணிக்கு திருக்கோவில் நடை திறப்பு, அதிகாலை 3:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனை, அதிகாலை 4 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம், காலை 7:30 மணிக்கு உச்சிகால அபிஷேகம், காலை 8:45 மணிக்கு உச்சிகால தீபாராதனை, மாலை 3:30 மணிக்கு சாயரட்சை தீபாராதனை, மாலை 6 மணிக்கு ராக்கால அபிஷேகம், இரவு 8 முதல் 8:30 மணிக்குள் பள்ளி அறை திருக்காப்பிடுதல். பக்தர்கள் இந்த நேரங்களை கவனத்தில் கொண்டு உங்கள் தரிசனத்தை இனிதே திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். மார்கழியின் கொண்டாட்டங்கள் இத்தோடு முடியவில்லை. இந்த மாதத்தில் வரும் சில முக்கிய பண்டிகை நாட்களில் பக்தர்களின் வசதிக்காக கோவில் நடை இன்னும் முன்பாகவே திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்கழி 17ஆம் தேதி, அதாவது ஜனவரி 1, 2026 அன்று பிறக்கும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் தங்கள் ஆண்டின் முதல் தரிசனத்தை முருகனோடு தொடங்க விரும்புவார்கள். அவர்களின் வசதிக்காக அன்றைய தினம் மட்டும் கோவில் நடை அதிகாலை 1 மணிக்கு திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சைவ சமயத்தின் மிக முக்கிய நிகழ்வான ஆருத்ரா தரிசனம் மார்கழி 19ஆம் தேதி, அதாவது ஜனவரி 3, 2026 அன்று வருகிறது. திருச்செந்தூரிலும் ஆருத்ரா தரிசனம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். இதனை முன்னிட்டு அன்றைய தினம் கோவில் நடை அதிகாலை 2 மணிக்கு திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்கூட்டியே திட்டமிடுங்கள். மார்கழி மாதத்தில், குறிப்பாக வார இறுதி நாட்களில் திருச்செந்தூரில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். எனவே உங்கள் பயணத்தை முன்கூட்டியே திட்டமிடுவது மிகவும் நல்லது. தங்குமிடம் மற்றும் போக்குவரத்து வசதிகளை முன்பதிவு செய்வது கடைசி நேர அலைச்சலை தவிர்க்க உதவும்.
இந்த மார்கழி மாதம் திருச்செந்தூரில் எத்தனை தெய்வீக தருணங்கள் நமக்காக காத்திருக்கின்றன என்று. அதிகாலை 3 மணிக்கு திறக்கப்படும் நடை, புத்தாண்டு மற்றும் ஆருத்ரா தரிசன சிறப்பு தரிசனங்கள் என இந்த முழு மாதமும் செந்திலாண்டவரின் பேரருளில் திளைக்க ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த நேர மாற்றங்களை மனதில் கொண்டு உங்கள் தரிசனத்தை அற்புதமாக திட்டமிடுங்கள். முருகனை காணத் துடிக்கும் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் ஆன்மீக வாட்ஸ்அப் குழுக்களுக்கும் இந்த விலைமதிப்பற்ற தகவல் சென்றடைய இந்த வீடியோவை பகிருங்கள். அவர்களும் இந்த நேரங்களை அறிந்து பயனடையட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவது பற்றியும், நீங்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எத்தனை மணிக்கு எழுகிறீர்கள் என்பதனை கமெண்டில் சொல்லுங்கள். இது மற்றவர்களுக்கும் உத்வேகமாக இருக்கும். நன்றி.